வாட்ஸ்அப்பில் உங்களை யாராவது பிளாக் பண்ணிட்டாங்களா? மறுபடியும் எப்படி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது? வாட்ஸ்அப்பில் உங்களை யாராவது பிளாக் பண்ணிட்டாங்களா? அவங்களுடைய டிபியை நீங்கள் எப்படி பார்க்குறது? வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆன்லைன் காட்டாமல் மறைச்சி வச்சிருக்காங்களா? அவங்க எப்பப்பெல்லாம் ஆன்லைனில் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி? வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணுறதுக்கு அப்புறமா கூட வேறு இன்டர்நெட் நம்பர்லேருந்து நீங்கள் அவங்களுக்கு சீக்கிரட்டாக மெசேஜ் அனுப்பிச்சிக்க முடியும். இது எப்படி? உங்கள் வாட்ஸ்அப்பை வேறு யாராவது ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? வாட்ஸ்அப்பை இன்னொருத்தரதை ஆக்ட் பண்ண முடியுமா? அது எப்படி? வாட்ஸ்அப் டிபியை எத்தனை பேரெல்லாம் பார்க்குறாங்க? இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது எப்படி? இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்கள 10 பேரை செலக்ட் பண்ணி நம்ம 1000 ரூபீஸ் கிஃப்ட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எது இருந்தாலும் சரி டைரெக்டாக ஃபோன் நம்பருக்கே நான் அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டுருவேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இப்போவே வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஆப்ஷன் புரியலனாலோ ஒர்க் ஆகலனாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் பிடிச்சிருக்கு இல்லை ஏதோ ஒரு கமெண்ட்டை வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணி ஒரு 5 வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி வாட்ஸ்அப் டிபி எத்தனை பேர் பார்த்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒரு சிலர் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க. அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் அந்த வீடியோக்கான லிங்க்கும் வீடியோ கீழே இருக்குது. கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணவங்களுக்கு எப்படி மெசேஜ் அனுப்புறது, பிளாக் பண்ணவங்களோட டிபிஎல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னுலாம் பார்க்கலாம். இதுக்கு உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு வரும். அதை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அது நம்ம சேனலோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த மை வெப்சைட் அப்படி பக்கம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது மூலயமா தான் நம்ம பிளாக் பண்ணவங்களோட டிபி ஆன்லைன் செக் பண்ணுறது, மெசேஜ் அனுப்புறது எல்லாத்தையும் பண்ண போகிறோம். இது ஒவ்வொரு ஆப்ஷனாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதுக்கு அடுத்தது டவுன்லோட் ப்ரொஃபைல் பிக்சர். உங்களை யாராவது பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் டிபி பார்க்கறதுக்கான ஆப்ஷன் அது. அதுக்கு அடுத்தது ஃபைனல் ஆப்ஷன், உங்களை பிளாக் பண்ணவங்களுக்கு மறுபடியும் நீங்கள் மெசேஜ் அனுப்புறதுக்கான ஆப்ஷன். இது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் காட்டாத மாதிரி மறைச்சி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்லைன்றதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையான்றதை செக் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே செக் ஆன்லைன் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவங்க இப்போ ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையான்றதை அவங்க மறைச்சி வச்சிருந்தா கூட நீங்கள் இது மூலயமா கண்டுபிடிச்சிக்க முடியும். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிபி செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு சில நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணதுக்கப்புறம் அவங்க டிபியை பார்க்க முடியாது. பட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன டிபி வைக்கிறாங்கிறத பார்த்துக்க முடியும். அதுக்கு அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு எந்த ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் உங்களை பிளாக் பண்ணாங்களோ அவங்களுடைய நம்பரை என்டர் பண்ணுங்கள். நம்பரை என்டர் பண்ணி கெட் ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுக்கு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா கூட இங்கே காட்டும். நீங்கள் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வாட்ஸ்அப்பில் நான் நார்மலாக உள்ளே போயிட்டே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நார்மலாக வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ப்ரொஃபைல் பிக்சர் காட்டவே இல்லை. அதுவே இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டுது. ஸோ அவங்க இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் புதுசாக வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் செக் பண்ணாலும் அந்த டிபியும் இதில் காட்டிக்க முடியும். நம்ம இந்த வீடியோவில் ஃபைனலாக பார்க்க போகிற ஆப்ஷன், வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணவங்களுக்கு மறுபடியும் மெசேஜ் அனுப்புறது எப்படி. வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணியவங்க அவங்க அன்பிளாக் பண்ணலனா கூட திருப்பி நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். இதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. யார் உங்களை பிளாக் பண்ணாங்களோ அவங்க ஃபோன் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்ன ஃபோட்டோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்ப விரும்புகிறீங்களோ ஆட் ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணி உங்கள் கேலரிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பணுமோ அதை நீங்கள் இங்கேயே டைப் பண்ணிக்க முடியும். டைப் பண்ணிவிட்டு சென்ட் மெசேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அவங்களுக்கு அந்த மெசேஜ் உடனே போயிடும். இப்போ லைவ் ப்ரூஃபோட பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நம்பரும் அவங்களுக்கு காட்டாது. ஸோ நீங்கள் தான் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிக்க முடியும். ஸோ சீக்ரெட்டாக சேட் பண்ணுறவங்களும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன ஃபோட்டோ வேணால் செலக்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் நீங்கள் அனுப்பிச்சிக்க முடியும். அவங்களுக்கு ஒரே ஒரு செகண்டில் அந்த மெசேஜ் போயிடும். உங்கள் வாட்ஸ்அப் மொபைலில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஆப்ஷனுமே கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ கீழே இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இப்போவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி அழுத்திருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன் புரியல, ஒர்க் ஆகல, இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்ல ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.